தலைவர் அவர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் இல்லை என்றால் நாம் ஜெயிக்க முடியாது என்றால் இந்த தமிழ்நாட்டில் நாம் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிவிடும். மாணிக்க தாகூர் பேசினார், இல்லை செல்வ பிறந்தகை பேசுகிறார், அது நமக்கு தேவையே இல்லை. வந்தால் பார்ப்போம், அவர்களாக வந்தால் முடிவெடுங்கள். இல்லை என்றால் ஒவ்வொரு திமுக தொண்டனும் உயிரை கொடுக்க கூட தயாராகிறேன். நான் 50 வருடமாக திமுகவில் இருக்கிறேன். இன்டர்நெட் இல்லை, என் கையில் பச்சை குத்தி உள்ளேன். என் வண்டியில் நீங்கள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பிரயாணம் செய்ததில்லை. உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே நான் வண்டி ஓடுகிறேன். என்றால் ஒரு தலைவன் ஒரு தொண்டனை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதற்கு உதாரணம் உங்கள் தலைவரிலிருந்து, என்னுடைய தலைவன் டாக்டர் கலைஞரிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தொண்டனும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் ஒரு மகன் தந்தையை வளர்த்தது முதற்கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்டோம். என்னுடைய பிறப்பிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சக்திகோண்டம் மாநில மகளிரணி செயலாளர் இருந்தவங்க. எங்கள் நகர செயலாளர் சர்க்குணம் வழக்கறிஞர். இன்றைக்கி தங்கம் தன்ராசு இருக்கலாம், அவர் மகன் இருக்கலாம். நாங்கள் பிறப்பிடம் ஸ்ரீவில்லிபுத்தூராக இருந்தாலும் வாழ்ந்தது திருமங்கலம். நான் அதியமான் டிரைவர். 89 அதியமான் சேரப்பட்டி எம்எல்ஏ, திருமங்கலம் நகரமன்ற தலைவர். நீங்கள் 1000 எம்எல்ஏ ப்ளஸ் மேயர். இதை விட என்ன சொல்லணும்? இதை விட எங்கள் ஆட்சி நல்ல ஆட்சி என்பதற்கு உதாரணம் ஒரு டிவியும் ஒரு கேஸ் சிலிண்டர் மட்டும் போதும். அவங்க மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஏதாவது இருக்கா? பூரா காயல கடை தான் போச்சு. இன்றும் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு பார்பர் ஷாப்லேயும் ஒவ்வொரு குடிசைகளையும் இருப்பது கலைஞர் டிவி தான். நம் கொடுப்பதுக்கு 2 காரணம் தான், எதுவுமே கிடையாது. நம்ம ஆட்சி நல்ல ஆட்சியாக இருப்பதுக்கு கலைஞர் கொடுத்த டிவியும் கேஸ் சிலிண்டர் தான் காரணம். நாங்கள் ஒன்றும் இந்த மிக்சி தர்றோம், ஃபேன் தர்றோம்னா எல்லாமே பூரா பிளாஸ்டிக் வாங்கி 100% கவர்மெண்ட் காசும் வேஸ்ட்டு, வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை. ஏகப்பட்ட பிரச்சனை. கலைஞர் டிவியை கூட கேரளாக்காரை கூட வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கி போனான். ஜெயலலிதா கொடுத்த ஃபேனை 30 ரூபாய்க்கு போட்டான். 30 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு எடுத்தான். கேவலத்துலேயும் கேவலம். இது ஒன்று மட்டும் போதும். அதை விட என்ன பெரிய பிரச்சனை என்றால் 10 வருடம் ஆண்ட ஒரு முதலமைச்சரே தமிழ்நாட்டிலே போலீஸ் எந்த துறையும் முக்கிய விஐபி பிரதமரோ இல்லை ஜனாதிபதியோ வந்தால் பெண் போலீஸை தமிழ்நாட்டில் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொன்ன ஒரே தலைவன் என் தலைவன் மு.க. ஸ்டாலின். நெஞ்சு நிமிர்ந்து சொல்லலாம்.